புதிய நாளை புதுமையாக ஆரம்பிக்க துடிக்கும் என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். நாம் இன்றைக்கு பாடப்பகுதியில் இயல் 1 இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் புக்கு வாங்கிட்டீங்களா? எல்லோரும் புக்கு எடுத்துக்கோங்க. புக்கும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய டேஷ்லலாம் பென்சிலால் எழுதுங்க. எழுத்து அழகாக எழுதுங்க. ஓகேவா? போகலாமா? வாங்க. பாருங்க, பாடம் 1 தமிழின் இனிமை. இதில் இருக்கக்கூடிய பயிற்சியை பாருங்கள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இதை நீங்கள் பென்சிலால் மார்க் பண்ணிக்கோங்க. களை என்னும் கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு. கரும்பு அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா அந்த டேஷ் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து எழுதிக்கோங்க. பென்சிலால் எழுதுங்க. எழுத்து அழகாக எழுதுங்க. 2வது பாருங்கள், கனி இடை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை. ஆன்சர் பாருங்கள், இ. அதான் சரியான விடை. கனி கூட்டல் இடை. பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர். ஆ. ஆன்சர் ஆ, பனி மலர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. களை இடை. அதை எப்படி பிரித்து எழுதணும்னா களை கூட்டல் இடை. செகண்ட் ஒன் பாருங்க, என் உயிர். என் கூட்டல் உயிர். எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்து பாருங்க, பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. பாருங்க, பால். இப்போ பால் எது தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். இங்கே கட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரும்பு, வெல்லம், பசு, தென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற கேள்விக்கு எது சரியான விடையாக வருமோ அதை நம்ம எடுத்து எழுதணும். பால் எது தரும்? பசு. அங்கே 3வதாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து எழுதணும். 2வது பாருங்கள், சாறு. சாறு எதுலேருந்து கிடைக்குது? கரும்பு. சரியா? ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்குது பாருங்கள், கரும்பு. அதை மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், இளநீர். இளநீர் எங்கேருந்து கிடைக்குது? தென்னை மரம். அதனால் தென்னை அப்படின்னு இருக்குது பாருங்கள். கடைசி ஒன்றா இருக்குது பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், பாகு. பாகு எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? எதுலேருந்து நமக்கு பாகு வருது? வெல்லம். பாருங்கள், செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள். அந்த கட்டத்துலேயும் மேம் பாருங்கள் அங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் மார்க் பண்ணியிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், 2, 4, 1, 3. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஈஎன்னா பாருங்கள். இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக. சரியா? நீங்கள் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, தமிழின் இனிமைன்னு இருக்குது பாருங்கள். அதில் ஒரே ஓசையுடைய சொற்கள், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த டேஷில் எழுதுங்க. ரைமிங் வேர்டு மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கள் எடுத்து எழுதுங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாட்டை பாருங்கள். அதில் 2வது எழுத்து எங்கெல்லாம் ஒன்று போல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து அதில் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. மேமே அதே உங்களுக்கு உங்களுக்கு அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எழுதியிருக்கேன் பாருங்கள். வருணனை சொற்கள் சிறப்பித்து சொல்கிறது. ஒன்றை போன வருஷமே படிச்சிருப்பீங்க, 4th ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாருமே வருணனை சொற்கள் படிச்சிருக்கீங்க. அதைத்தான் நம்ம இப்போ பாட்டிலிருந்து நாம் எடுத்து எழுதணும். சரியா? பனி மலர், நனி பசு, குளிர் இள நீர். சரியா? இது வருணனை சொற்கள். அடுத்து பாருங்கள், இப்போ பாடம் 1 தமிழின் இனிமை அந்த லெசன் முடிச்சாச்சு. அதோட பயிற்சிகளை முடிச்சாச்சு. பாடம் 2 பாருங்கள், கவிதை பட்டிமன்றம். அதை எடுத்துக்கோங்க. பக்கம் எண் 8, பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், நற்றமிழ். இதை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? நன்மை கூட்டல் தமிழ். 2வது பாருங்கள், உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். புரியுதா? உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா வானம்.
அறிவு கூட்டல் ஆயுதம், இதை வந்து சேர்த்து எழுதணுமா? அப்போ என்ன வரும்? அறிவாயுதம். அடுத்து பாருங்க, புகழ். இதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இகழ். வெளிச்சம், இச்சொல்லை குறிக்காத சொல். வெளிச்சம் அப்படிங்கிறத குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, இருள். அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ், இதை எப்படி பிரித்து எழுதணுமா? செம்மை கூட்டல் தமிழ். கவி அரங்கம், கவி கூட்டல் அரங்கம். அடுத்து பாருங்க, அடுத்து இலக்கண பகுதியான மரபு சொற்கள் இருக்குது பாருங்கள். அதில் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. 14 பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஷ். என்னது? மரபு. மரபுனா என்னன்னு பார்த்தீங்கல்ல? நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்னது? மரபு. யானை டேஷ். யானை என்ன பண்ணும்? கத்துமா, பிளிருமா, கூவுமா, அலறுமா? பிளிரும். சரி, யானை என்ன செய்யும்? பிளிரும். ஆந்தை அலரும் என்பது டேஷ். ஒளி மரபா, வினை மரபா, இளமை பெயர் மரபா, இருப்பிட பெயர் மரபா? சரி, ஆந்தை வந்து என்ன செய்யுது? அலரும், அதோட சத்தம். அப்போ அது வந்து என்னது? ஒளி. ஒளி மரபு. புலியின் இளமை பெயர், புலியோட இளமை பெயர் என்னது? புலிப்பரல். பூ பறித்தாள் என்பது டேஷ். பூ பறித்தாள் என்பது டேஷ். என்னது? வினை மரபு. ஒளி மரபுகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா பாருங்க. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அலப்பும். பாருங்கள், நீங்கள் இது மாதிரி கோடு போடாமல் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. சரியா? நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. 4, 5, 1, 2, 3ன்னு நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக. இப்போ உங்களுக்கு அந்த பெயரும் கொடுத்துருக்காங்க, படமும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அது என்ன செய்யும், அதோட சவுண்டு எப்படி, அது ஒளி மரபு. ஒளினா அதோட சத்தம். அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? வட்டமிட சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மயில். மயில் வந்து என்ன செய்யும்? கூவுமா, அகவுமா, பிளிருமா, கத்துமா? அகவும். மயில் அகவும். கிளி பேசும், குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். சரியா? இதெல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க? வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, வினை மரபுகளை பொறுத்துக. இப்போ என்ன பண்ணணும்? வினை மரபு. வினைனா செயலை செய்கிறது. சரியா? பாருங்க, நீர் குடித்தான். 2வது, முறுக்கு தின்றான். 3வது, உணவு உண்டான். 4வது, அம்பு எய்தான். 5வது, பூ பறித்தாள். சரியா? அடுத்து பாருங்க, ஒளி மரபு சொற்களை எழுதுக. பூனை சீரும், எலி கீச்சிடும், சேவல் கூவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், வண்டு முரளும். சரியா? எல்லாமே எழுதுறீங்களா? எல்லாமே கவனமாக எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கெலாம் சீக்கிரமாகவே எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. தினமும் எல்லோரும் படிங்க. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 17 பாருங்கள், செகண்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள். சொல்ல கேட்டு எழுதுக. அதுக்கு கீழே செகண்ட் ஒன் பாருங்கள், சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு இருக்கு. சரியா? நல்லறிவு அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதை தொடரில் அமைத்து நாம் என்ன செய்யணும்? எழுதணும். பாருங்கள், நல்லறிவு. நூல்களை படித்தால் நல்லறிவு பெறலாம். 2வது பாருங்க, தென்னை மரம். தென்னை மரம் மிகவும் உயரமானது. இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தையை வச்சு நாம் புதுசாக ஒரு தொடர் அமைக்கணும். சரியா? அதுதான் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சரியா? கவி அரங்கம். கவி அரங்கம் இனிதே நடைபெற்றது. நன்றி. இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன்.
பாருங்க, கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தை என்ன செய்யுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த கட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், குழந்தை என்ன செய்தது, குழந்தை சிரித்தது அப்படிங்கிறதுக்கு நேரம் மேம் 1 போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் அதை எடுத்து இந்த டேஷில் என்ன செய்யணும், எழுதணும். சரியா? பாருங்கள், குழந்தை சிரித்தது அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேஷில் எடுத்து எழுதணும். மேரி என்ன செய்தாள், ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்குது பாருங்கள், மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார், இப்போ அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், மேரி ஆடினாள். அது கீழே இருக்குது பாருங்கள், பாட்டி தும்மினார். அடுத்து பாருங்கள், எது பறந்தது, ஈ பறந்தது. தூங்கியது எது, பூனை தூங்கியது. புலி என்ன செய்தது, புலி உருமியது. சரியா? அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 18 எடுங்க. பாருங்கள், 18ல் 5th ஒன் பாருங்கள், எடுத்துக்காட்டில் உள்ளது போல் மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைத்தது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும்னா தமிழில் எடுத்து எழுதணும். சரியா? ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னது, கையெழுத்து. சரியா? காம்படிஷனுங்கிறது போட்டி. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது முதல் பரிசு. அதை எழுதியிருக்கிறாங்க. கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. பாருங்கள், முதல் கால வரையில் தமிழ் வகுப்பு நடந்தது. சரியா? தேர்ட் ஒன் பாருங்கள், நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் படம் வரையும் குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். இதை மாதிரி எழுதிருங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க. இப்போ ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் டேஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை நாம் எடுத்து கீழே பொருத்தமானதை எடுத்து நம்ம எழுதணும். சரியா? பாருங்கள், டேஷ் உடையவன் மாணவன், டேஷ் அற்றவன் மாணவன். பாருங்கள், ஊக்கம் உடையவன் மாணவன், பொறாமை அற்றவன் மாணவன். சரியா? கல்வி கற்பவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன். கல்லாமை. சரியா? பயிற்சி பெறுபவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன். பயிற்சி பெறுபவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன். உண்மை பேசுபவன் மாணவன், பொறுமை கொள்பவன் மாணவன். சரியா? பாருங்கள், உங்களுக்கான எவ்வளோ ஒரு சிறப்பு. அடுத்து பாருங்க, மேலே ஒரு பேஜ் நம்பர் 19ல் பாரதிதாசனின் பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம அப்போதே வருணனை சொற்கள் அதில் நம்ம ஒரு டேஷில் எழுதணும் இல்லையா, அதில் உள்ளதை இதில் சேர்த்து எழுதுங்க. அதை கூட எக்ஸ்ட்ராவே கூட 2 இருக்குது பாருங்கள். குளிரில நீர், குளிரில அதை போட்டுக்கோங்க. நனி பசு, பாகிடை, கனியிடை, நனி பசு. சரியா? அடுத்து பாருங்கள், குறுக்கெழுத்து புதிர் மாதிரி இருக்குது. அதுக்கு அதை கீழெல்லாம் டேஷ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இதை பண்ணலாம். சரியா? அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், கீழிருந்து மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். நம்ம தமிழ் மொழியோட முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? தொல்காப்பியம். பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். யார் மேல்? பாரதியார் மேல். புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யார்? பாரதிதாசன். புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் பாரதிதாசன். இதெல்லாமே படிச்சுக்கணும், டெஸ்ட்டுக்கு வரும். எல்லாருமே நல்லா படிச்சுக்கணும். பாருங்கள், பேஜ் நம்பர் 20 மேலிருந்து கீழ். பாரதிதாசனின் தந்தையின் பெயர் டேஷ். என்னது? கனக சபை. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். இப்போ இடம் இருந்து வளம். உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர். உலகின் முதன் மொழி, மூத்த மொழி நம்ம தமிழ்.
தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை. எல்லாம் மார்க் பண்ணியாச்சா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அதை கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. சரியா? பிழை இல்லாமல் எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி. பாருங்கள், இப்போ 7 இது இருக்குது. அதுக்கான விடைகள்லாம் பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள். கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, காந்தம், மண்ணை அப்படின்னு எல்லாமே அந்த ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் கண்டுபிடிச்சி என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய டேஸ் ஆகும். பாருங்கள், இச்சு கொடுத்துருக்காங்க, நீ கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன வரும், மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ என்ன வரும், அது அச்சாணி. சரியா? இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது எது? காந்தம். அம்மா வேறு சொல், அம்மாவுக்கு வேறு சொல் என்னது? அன்னை. ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் ஔவையார். எதிர்ச்சொல் தருக. மேடு. மேடோட எதிர்ச்சொல் என்ன? பள்ளம். காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஸ் உண்ணும் பகிர்ந்து. கடைசியாக பாருங்கள், உன் விடைகளின் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும் டேஷ். பாருங்கள், இப்போ 6 விடையும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் உள்ள 3வது எழுத்துக்கள் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே 3வது எழுத்துக்கள் எல்லாம் வரிசைக்கு எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எழுதுனீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் யாராக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். புரியுதா? நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவங்களாம் இருக்க போகிறீங்கிறத தெரிகிறதுக்கான ஒரு கேள்வி தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றில் முதல் எழுத்து என்ன? சா. 2வது தா. 3வது சொல்லில் நை. 4வது சொல்லில் பாருங்கள் என்ன வருது? யா. 5வது சொல்லில் லா. 6வதுல இர். பாருங்கள், இப்போ அதெல்லாம் சொன்னால் என்ன வருது? சாதனையாளர். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் எல்லாரும் எப்படி இருக்க போகிறீங்க? சாதிக்க போகிற மாணவ மாணவிகளாக இருக்க போகிறீங்க. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 21ல் சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அவங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகிலா, படித்தாள், நான், பாடம், வீட்டிற்கு, சென்றாள், படித்தேன், சென்றேன், வந்தாள், பள்ளிக்கு. பாருங்கள், கீழே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 டேஷ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 2 இது உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், எழுதி காண்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஒரு தொடருக்கு 3 சொல்லு தான் இருக்கணும். சரியா? அப்போ நீங்களே உருவாக்க முடியும். அங்கே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதி நம்ம ஒரு புதிய தொடர் உருவாக்கணும். பாருங்கள், அகிலா பாடம் படித்தாள் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், நான் பள்ளிக்கு சென்றேன். நீங்கள் மீதி இருக்கக்கூடிய சொற்களை மறுபடியும் அகிலாவே போட்டுக்கலாம். பாருங்கள், அகிலா பள்ளிக்கு சென்றாள் அப்படி சொல்லலாம். அடுத்து அகிலா பாடம் படித்தாள் மேம் போட்டுட்டேன். அகிலா வீட்டிற்கு வந்தாள் அப்படி சொல்லலாம். அகிலா வீட்டிற்கு வந்தாள் அதை சொல்லலாம். சரியா? அதை மாதிரி நீங்களே புதுசாக உருவாக்கி அதை அந்த மேலே கொடுத்துருக்குற அந்த வார்த்தையிலிருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன செய்யுங்க, அந்த 5 ஃபில்லப் நிரப்பிடுங்க. சரியா? நிரப்பிட்டு இயல் 1 முழுவதும் எல்லோரும் கிளியராக படிங்க. அடுத்த கிளாஸில் மேம் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்க போகிறேன். அதனால் எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. எல்லோரும் சீக்கிரமாக புக்கு வாங்கி எழுதிருங்க. எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்காதவங்களாம் சீக்கிரமாக வாங்கி என்ன செய்யுங்க, ஃபில்லப் பண்ணுங்கள், படிங்க, எழுதுங்க. எல்லோரும் பத்திரமா இருங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களாக இருங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.